Hi students and my family. In the video, two teachers பத்தி நான் கன்வே பண்ணோம். First என்னோட head masters 1 to 5th to 10th. Second என்னோட social science teacher. Dear students, இன்னைக்கு நீங்க வாழ்கிற மாதிரி அல்லது உங்கள் லிவிங் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி மாதிரிலாம் நான் அப்போ படிக்கும்போதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு ப்ராப்பராக யூனிஃபார்ம்ஸ் இருக்காது, ஒரே ட்ரெஸ் தான் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸுமே வந்து ஸ்டிச் பண்ணி தான் போட்டுட்டு வருவேன். என்னோடய ஹெட் மாஸ்டர் எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் மேனேஜ்மெண்ட்டை பேசி என்ன பண்ணாங்க அப்படின்னா 6th to 10th வரைக்கும் வந்து எனக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தாங்க. யூனிஃபார்ம்ஸு, எனக்கு ஸ்டேஷ்னரி ரொம்பவே உதவியாக இருந்தாங்க. அந்த டைம் எனக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருந்தது. என்னோடய ட்ரெஸ்ஸுலேருந்து என்னோடய ஸ்டேஷ்னரி வரைக்கும் வந்து என்னுடைய ஹெட் மாஸ்டர் ரொம்ப உதவி பண்ணாங்க. அவங்க எனக்கு என்ன ஹேண்டில் பண்ணாங்க, இங்கிலீஷு ஹேண்டில் பண்ணாங்க. இங்கிலீஷு பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் என்ன ட்ரபிள் இருந்ததோ அதே தான் இங்கிலீஷ் ட்ரபிளும் எனக்கு 10th வரைக்கும் இருந்தது. பட் இருந்தாலும் வந்து மேம் வந்து ஒரு பர்சனல் அட்டென்ஷன் கேர் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்புறம் வந்து படிப்புக்கும் சரி அல்லது டிசிப்ளினும் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அதுக்கான எப்படி வந்து நான் உங்களுக்கு வந்து சயின்ஸ் டீச்சர் சொன்னால் அதே மாதிரி எனக்கு இங்கிலீஷ் மேம் பார்த்தாலும் ரொம்ப பயமாக இருக்கும். பாட்டி சாத்திடுவாங்க, ஏன்னா ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கிறதுனால. அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து 10th முடிஞ்ச ரிசல்ட் வந்த பிறகு வந்து +1 படிக்கணும், +2 படிக்கணும் அப்படின்னா எனக்கு எந்த விதமான சோர்ஸும் கிடையாது, இன்கமும் கிடையாது, எந்த விதமான ஒரு சான்சஸும் எனக்கு இல்லாமல் இருந்தது. அப்போ வந்து மேம் எங்கள் அம்மாட்ட சொன்ன ஒரு வார்த்தை, எப்படியாவது தம்பி என்ன பண்ணிடுங்க அப்படின்னா எங்கேயாவது சேர்த்துருங்க, +2 முடிச்சிட்டோம், 10th ட்ராப் அவுட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அனுப்புனது யாருன்னா என்னை எல்சி பியூலா மிஸ். அவங்க வந்து எந்த ஹெட் மாஸ்டர் அலாங் வித் இங்கிலீஷ் டீச்சரு. தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்களுடைய கிரேட்ஃபுல் சப்போர்ட். நீங்கள் அன்றைக்கி யூனிஃபார்ம்ஸும் வாங்கி கொடுக்கல அப்படின்னா உண்மையிலே வந்து ஒரு ப்ராப்பரான யூனிஃபார்ம் போட்டிருப்பானு தெரில. நீங்கள் சில உதவியெல்லாம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்கூலுக்கு வந்திருப்பானு தெரில. இந்த வீடியோவில் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து சோஷியல் மிஸ்ஸு எங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அம்மம்புரம் சொல்லிட்டு ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மிஸ் வந்து ரொம்பவே கைண்டு, ரொம்பவே லவ்வபுள், ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்பவே வந்து தாழ்மையாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணது யார் அப்படின்னா என்னோடய சோஷியல் மிஸ். அவங்க மறக்கவே முடியாது. அடிக்கவே மாட்டாங்க, ரொம்ப ஒரு தட்டி கொடுத்து படிக்கண்ணன் குடும்பத்தோட கஷ்டத்தை நினச்சி படிக்கன்னு சொன்னது யார் அப்படின்னா என்னுடைய சோஷியல் மிஸ். 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லி ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மிஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன விஷயம், நான் ஸ்டூடெண்ட்ஸு இன்றைக்கி எனி ஸ்டூடெண்ட் டோன்ட் நோ அபவுட் வேல்யூ ஆஃப் எஜுகேஷனோட வேல்யூ உங்களுக்கு புரியலை. என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது. நல்ல ட்ரெஸ் கிடைக்கிது, நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து பேசிக் நீட்ஸ் கிடைக்கிது. பட் நாங்களாம் படிக்கும்போது என்ன மட்டும் நிறைய குழந்தைகளுக்கு எதுவுமே கிடைக்காம இருந்தது. ஸோ இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது, அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. நிறையவே நல்லாவே என்ன ட்ரை முயற்சி பண்ணுங்கள். அது ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அல்லது வந்து எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, யூ ட்ரை டு கிவ் த பெஸ்ட்டு. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சர்டன் பீரியடில் வந்து என்ன பண்ணிடலாம்னா யூ கேன் ரீச் யுவர் கோல், அழகாக பண்ணிடலாம். பட் எனக்கு டீச்சர்ஸ் சப்போர்ட்டிவ் இருந்த மாதிரி உங்களுக்கும் உங்களோட பேரண்ட்ஸு அலாங் வித் டீச்சர்ஸ் அவங்க கூடவே இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து யூ வில் கெட் எவ்ரிதிங் சப்போர்ட் ஃப்ரம் த டீச்சர் சைட். தேங்க்யூ டீச்சர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.